सहज ही अपनी ओर हम चले वतन की ओर। ஓம் சாந்தி 2/7/1970 அவ்யக்த பாப்தாதா மதுபன். வாணியின் தலைப்பு அமைதி பலத்தின் பிரயோகம். அன்பு மற்றும் சக்தியின் சுரூபமாக தன்னை உணர்கிறீர்களா? சக்திகளின் காரியம் என்னவாக இருக்கும் என்று தெரியுமா? சக்திகளுக்கு முக்கியமாக 2 குணங்கள் பாடப்படுகின்றன. அவைகள் எவை? உங்களது நினைவு சின்னத்தில் விசேஷமாக என்ன காண்பிக்கின்றனர்? சக்திகளின் மூர்த்தியில் முக்கியமாக என்ன விசேஷம் இருக்கும்? சுயம் சக்திகளாக இருக்கின்றீர்கள் மற்றும் தனது விசேஷத்தாவை அறியாமல் இருக்கின்றீர்கள். சக்திகளின் விசேஷத்தா என்னவெனில், எந்த அளவிற்கு அன்பான மூர்த்திகளாக இருக்கின்றார்களோ அந்த அளவிற்கு சம்ஹார மூர்த்திகளாகவும் இருப்பார்கள். சக்திகளின் கண்கள் எப்பொழுதும் அன்பானதாக இருக்கும். ஆனால் எந்த அளவிற்கு அன்பான மூர்த்திகளாக உள்ளனரோ அந்த அளவிற்கு விகரால் ரூபமாகவும் இருப்பார்கள். ஒரு வினாடியில் யாரையும் அன்பான மூர்த்திகளாக ஆக்கவும் முடியும், ஒரே வினாடியில் யாரையும் விநாசமும் செய்ய முடியும். ஆக இப்படிப்பட்ட 2 குணங்களையும் தனக்குள் பார்க்கின்றீர்களா? 2 குணங்களும் பிரத்யக்ஷ ரூபத்தில் இருக்கின்றதா அல்லது குப்தமாக இருக்கின்றதா? அன்பான ரூபம் வெளிப்படையாகவும் சக்தி ரூபம் இரகசியமாக இருக்கின்றது. பிறகு அந்த பயங்கர ரூபத்தை எப்பொழுது வெளிப்படுத்தப் போகின்றீர்கள் தெரியுமா? இன்றைய நாட்களில் பாப்தாதா விசேஷமாக என்ன ஸ்லோகன் கொடுக்கின்றார்? எப்பொழுது என்பது கிடையாது, ஆனால் இப்பொழுது செய்ய வேண்டும். எப்பொழுது என்ற சப்தம் பலவீனமானவர்கள் பேசுவார்கள். தைரியம் நிறைந்த சக்திகள் இப்பொழுது என்று கூறுவார்கள். நீங்கள் சுயம் அழிவற்றவர்களாக இருக்கின்றீர்கள். அதுபோல் இந்த மாயையில் மாட்டிக்கொண்டு விநாசமாவது என்பது அவர்களால் முடியாத காரியமாகும். அழிவற்றவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு மாயையின் எந்த அலைகளிலும் வருவதும் முடியாத காரியமாகும். பாப்தாதாவிற்கு கூறுவது போன்று, அழிவற்ற நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மாயையின் எந்த சொரூபத்திற்கும் அடிமையாவது என்பது முடியாத காரியமாகும். யார் சுயம் அடிமைத்தனத்தில் வந்து விடுகின்றார்களோ அவர்களின் முன்பு மற்றவர்கள் எப்படி தலைவணங்குவார்கள்? முழு உலகையும் தன்முன் தலைவணங்க வைக்கக்கூடியவர்கள் அல்லவா? சிங்கத்தை போன்ற சக்திகளின் ஒரு எண்ணமும் அல்லது ஒரு பேச்சும் வீணாக முடியாது. எதை கூறுகின்றார்களோ அதையே செய்வார்கள். சங்கல்பம் மற்றும் செயலில் வித்தியாசம் இருக்காது. ஏனெனில் சங்கல்பமும் வாழ்க்கையில் விலைமதிப்பற்ற பொக்கிஷமாகும். ஸ்தூல பொக்கிஷங்களை வீணாக்குவது கிடையாது. அதுபோன்று 2 குணங்களும் பிரத்யக்ஷ ரூபத்தில் இருக்கக்கூடிய சிவசக்திகளின் ஒரு சங்கல்பம் கூட வீணாவது கிடையாது. ஒவ்வொரு சங்கல்பத்தின் மூலம் சுயத்திற்கும் மற்றும் அனைவருக்கும் நன்மை ஏற்படுகின்றது. ஒரு வினாடியில் ஒரே சங்கல்பத்தின் மூலமாகவும் நன்மை செய்ய முடியும். ஆகையால் தான் சக்திகளை கல்யாணி என்றும் கூறுகின்றனர். பாப்தாதா கல்யாண்காரியாக இருப்பது போன்று குழந்தைகளும் கல்யாண்காரி என்ற பெயரில் பிரசித்தமாக இருக்கின்றீர்கள். இப்பொழுது அந்த அளவிற்கு கணக்கு பார்க்க வேண்டும். எவ்வளவு நேரங்களில் எனது எவ்வளவு எண்ணங்கள் வெற்றியடைந்ததாக ஆனது மற்றும் எவ்வளவு வெற்றி அடையாமல் இருந்தன. ஒரு இடத்தில் அமர்ந்து தங்களது ஆயுதத்தின் மூலம் ஒரே வினாடியில் எங்கு வேண்டுமானாலும் விநாசம் செய்யும் அளவிற்கு இன்றைய நாட்களில் விஞ்ஞானம் மிகவும் முன்னேறி இருக்கின்றது. ஆக சக்திகளாலும் இந்த அமைதி பலத்தின் மூலம் எங்கு அமர்ந்திருந்தாலும் ஒரு வினாடியில் காரியம் செய்ய முடியாதா? அவர்கள் எங்கும் செல்ல வேண்டிய அல்லது வரவேண்டிய அவசியம் இல்லை. தனது தூய எண்ணங்களின் மூலம் ஆத்மாக்களை கவர்ந்தெழுத்து முன்னால் கொண்டு வருவார்கள். முயற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இப்பொழுது இப்படிப்பட்ட பிரபாவத்தை பார்ப்பீர்கள்.
நீங்கள் அம்பை அப்படி தொடுக்க வேண்டும், அதாவது அம்புடன் அந்த பறவை வந்துவிட வேண்டும் என்று சாக்காரத்தில் கூறிக்கொண்டு வந்தார். இது தங்களது மனோபலத்தின் மூலமாகத்தான் ஏற்படும். மிகவும் அதிகமான தூரத்திற்கு எந்த ஒளி செல்கின்றது? கலங்கரை விளக்கத்தின் ஒளி. ஆக இப்பொழுது கலங்கரை விளக்காகவும் சர்ச் லைட்டாகவும் ஆக வேண்டும், சாதாரண பல்பாக கிடையாது. யார் சுய தேடுதல் செய்கின்றார்களோ அவர்களே சர்ச் லைட்டாக ஆக முடியும். எந்த அளவிற்கு சுயத்தில் தேடுதல் செய்கின்றீர்களோ அந்த அளவிற்கு சர்ச் லைட்டாக ஆவீர்கள். ஒருவேளை சுய தேடுதல் செய்யவில்லை எனில் சர்ச் லைட்டாக ஆக முடியாது. இப்பொழுது அந்த நேரம் வந்துவிட்டது. இப்பொழுது பவர்ஃபுல்லாக மட்டுமின்றி மனோபலம் உள்ளவர்களாகவும் ஆக வேண்டும். வில் பவர் மற்றும் எல்லையற்ற சக்தி வேண்டும். வில் பவர் மற்றும் எல்லையற்றதின் பக்கம் திருஷ்டி செல்ல வேண்டும். ஆக இப்பொழுது எதை சோதித்து கொள்ளப் போகின்றீர்கள்? சக்தி இருக்கின்றது தான், ஆனால் இப்பொழுது வில் பவர் மற்றும் எல்லையற்ற சக்தி தேவைப்படுகிறது. இன்று பாப்தாதா எந்த ரூபத்தில் பார்த்து கொண்டிருக்கின்றார்? நம்பிக்கை நட்சத்திரங்களை. இப்பொழுது நம்பிக்கை நட்சத்திரம், பிறகு வெற்றி நட்சத்திரம். ஆக நிகழ்காலத்தையும் பார்க்கின்றார் மற்றும் எதிர்காலத்தையும் பார்த்து கொண்டிருக்கின்றார். வெற்றி என்பது உங்களது கழுத்து மாலையாகும். தனது கழுத்தில் வெற்றி மாலை தென்படுகின்றதா? சங்கமத்தில் என்ன அலங்காரம் இருக்கின்றது? வெற்றி மாலை என்பது தகுதியின் அடிப்படையில் ஒவ்வொரு கழுத்திலும் விழுந்திருக்கின்றது. ஆக பாப்தாதா குழந்தைகளின் அலங்காரத்தை பார்க்கின்றார். அலங்கரிக்கப்பட்ட குழந்தைகள் பிடிக்கும். பாப்தாதாவிற்கு இப்பொழுது எந்த சங்கல்பம் நடந்து கொண்டிருக்கின்றது? பாப்தாதா உங்களிடம் என்ன பேசப் போகின்றார் என்பதை தெரிந்து கொள்ள முடிகின்றதா? இன்றைய நாட்களில் தந்தை புத்திக்கான ஜெல் செய்விப்பதற்காக வருகின்றார். இப்பொழுது மைதானத்தில் வெளிப்பட வேண்டும். இப்பொழுது ரகசியமாக இருப்பதற்கான நேரம் கிடையாது. எந்த அளவிற்கு வெளிப்படுகின்றீர்களோ அந்த அளவிற்கு பாப்தாதாவை வெளிப்படுத்துவீர்கள். எல்லையற்றதில் சுற்றி வந்து சக்கரவர்த்திகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்களா? யார் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்கின்றார்களோ அவர்கள் எப்படி அழைக்கப்படுகின்றனர்? பல இடங்களுக்கு செல்லாமல் ஒரே இடத்தில் அமர்ந்து சேவை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எதிர்காலத்தில் அவர்களுக்கு ஒரு தனிப்பட்ட ராஜ்யம் கிடைத்துவிடும். தந்தையும் அனைவருக்கும் உதவியாளராக ஆகியிருக்கின்றார் அல்லவா? யார் உலகிலுள்ள ஒவ்வொரு ஆத்மாவிடத்தில் சம்பந்தம் வைத்து மற்றும் உதவியாளர்களாக ஆகின்றார்களோ அவர்களே உலகிற்கு எஜமானர்களாக ஆவார்கள். எப்படி பாப்தாதா உலகத்தினருக்கு பிடித்தமானவராகவும் உதவியாளராகவும் ஆகியிருக்கின்றாரோ அதே போன்று குழந்தைகளும் தந்தையை பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் உலக மகாராஜன் என்ற பதவியில் வருவதற்கு அதிகாரி ஆக முடியும். கணக்கு இருக்கின்றதல்லவா? எப்படி மற்றும் எந்த அளவிற்கோ அப்படி மற்றும் அந்த அளவிற்கு தான் கிடைக்கும். இப்பொழுது உறுதிமொழி எடுத்துக்கொண்டு விசேஷமாக பிரத்யக்ஷம் ஆக வேண்டும். மற்றவர்களை புகழாதீர்கள், தந்தையை வெளிப்படுத்துங்கள். பிரத்யக்ஷம் ஏற்படும் பொழுது புகழும் ஏற்படும். விஸ்வ அதிகாரியாக ஆக வேண்டும் என்ற லட்சியம் வைத்திருக்கின்றீர்கள் அல்லவா? இப்பொழுது இந்த தீவிர முயற்சி தான் செய்ய வேண்டும். இந்த பழைய உலகில் சகஜமாக எல்லையற்ற வைராக்கியம் ஏற்படுவதற்கான சாதனம் என்ன? சிலர் சில கருத்துக்களை கூறினார்கள். யாரெல்லாம் என்ன கருத்துக்களை கூறினீர்களோ அது எளிதுதான் என்று புரிந்து கொண்டுதானே கூறினீர்கள். எளிமையெனில் எல்லையற்ற வைராக்கியம் உடையவர்களாக எளிமையாக ஆகிவிடுவீர்கள். தன் மீதே பயன்படுத்த முடியவில்லை எனில் மற்றவர்கள் மீது எப்படி பயன்படுத்துவீர்கள்? எல்லையற்ற வைராக்கியம் என்று கூறுகின்றீர்கள். எல்லையற்ற வைராக்கியம் உடையவர்கள் எங்கு வசிப்பார்கள்? எல்லையற்ற வைராக்கியம் உடையவர்களாக ஆக வேண்டுமெனில் சதா தன்னை மதுபன் நிவாசி என்று நினையுங்கள் என்ற எளிய யுக்தியை கூறுகின்றார். ஆனால் மதுவனத்தை வெறும் மதுவனமாக மட்டுமே பார்க்காதீர்கள். மதுவனத்தில் மதுசூதனன் இருப்பதாக பாருங்கள். ஆக மதுவனம் நினைவிற்கு வருவதன் மூலம் பாப்தாதா தெய்வீக பரிவாரம், தியாகம், தபஸ்யா மற்றும் சேவையும் நினைவிற்கு வந்துவிடும். மதுவனம் தபஸ்யா பூமியாகவும் இருக்கின்றது. ஒரே வினாடியில் மதுவனம் தியாகம் செய்ய வைத்துவிடும். இங்கு எல்லையற்ற வைராக்கியம் உடையவர்களாக ஆகிவிட்டீர்கள் அல்லவா? ஆக மதுவனம் என்பது தியாகம், வைராக்கியம் ஏற்படுத்தக்கூடியதாகும். எப்பொழுது எல்லையற்ற வைராக்கியம் உடையவர்களாக ஆவீர்களோ அப்பொழுதுதான் எல்லையற்ற சேவை செய்ய முடியும். எங்கும் பற்றி இருக்கக்கூடாது. தன்மீது தானே வைராக்கியம் வைக்கவும் கூடாது எனில் மற்றவர்களின் விஷயத்தை பற்றி பேசவே வேண்டாம். இன்று பாப்தாதா தங்களுக்குள் உரையாடல் செய்து கொண்டிருந்தனர்.
ஒவ்வொரு ஆத்மாவும் எந்த அளவிற்கு கட்டுப்பட்டு இருக்கின்றன மற்றும் ஒவ்வொருவரின் பந்தனம் எந்த அளவிற்கு நீங்கி இருக்கின்றது என்ற காட்சியை இன்று அதிகாலையில் வதனத்திலிருந்து பார்த்து கொண்டிருந்தார். எந்த அளவிற்கு இன்னும் நீங்காமல் இருக்கின்றது. சிலருக்கு பெரிய கயிறாகவும் இருக்கின்றது, சிலருக்கு குறைவாக இருக்கின்றது, சிலருக்கு பலவீனமான கயிறாகவும் இருக்கின்றது. யாருடைய கயிறு பலவீனமாக இருக்கின்றது, யாருடைய கயிறு பெரியதாக இருக்கின்றது, யாருடைய கயிறு மெல்லியதாக இருக்கின்றது என்ற காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். இருப்பினும் பந்தனம் என்றுதானே கூற வேண்டும். ஏதாவது ஒரு பலவீனம் அல்லது உறுதியான நூலாக இருக்கின்றது. பலவீன நூல் என்றாலும் பந்தனம் என்றுதான் கூற வேண்டும். அவர்களுக்கு தாமதமாகாது. பெரிய கயிறு உடையவர்களுக்கு தாமதமும் ஏற்படுகின்றது மற்றும் உழைப்பும் ஏற்படுகின்றது. ஆக இன்று வதனத்தில் இந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தார். ஒவ்வொருவரும் தன்னைத்தான் அறிந்து கொள்ள முடியும். பெரிய கயிறா அல்லது மெல்லியதா, பலவீனமான கயிறா அல்லது உறுதியானதா, பந்தனத்தில் இருக்கின்றேனா அல்லது சுதந்திரமாக இருக்கின்றேனா. சுதந்திரத்தின் பொருள் என்னவெனில் தெளிவாக இருப்பதாகும். இருப்பினும் பாப்தாதா புன்முறுவல் செய்கின்றார். அதிசயம் செய்கின்றீர்கள், ஆனால் பாப்தாதா அதைவிட மேலே பார்க்க விரும்புகின்றார். எந்த அளவிற்கு உங்களது வாயில் பாப்தாதாவின் பெயர் இருக்கின்றதோ அந்த அளவிற்கே அனைவரின் வாயிலும் உங்களது பெயர் இருக்கும். மதுவனம் என்றாலே மாறக்கூடிய பூமியாகும். ஆக என்ன மாற்றம் செய்து செல்ல வேண்டும் என்பதை அறிந்திருக்கின்றீர்கள் அல்லவா? நல்லது. வரதானம்: உனது எனது என்ற குழப்பங்களை சமாப்தி செய்து கருணை பாவனையை வெளிப்படுத்தக்கூடிய கருணை நிறைந்தவர்களாக ஆகுங்கள். நாளுக்கு நாள் எத்தனையோ ஆத்மாக்கள் துக்கத்தின் அலைகளில் வருகின்றனர். இயற்கையின் பிரச்சனைகள் சிறிது ஏற்பட்டதும் ஆபத்துக்கள் வந்ததும் அநேக ஆத்மாக்கள் அலைகின்றனர். கருணை இரக்கம் கேட்கின்றனர். ஆக இப்படிப்பட்ட ஆத்மாக்களின் அழைப்பை கேட்டு கருணை பாவனையை வெளிப்படுத்துங்கள். பூஜ்ய சொரூபம் கருணையை தாரணை செய்யுங்கள். தன்னை சம்பன்னமாக ஆக்கி கொண்டால் இந்த துக்கமான உலகம் சம்பன்னம் ஆகிவிடும். இப்பொழுது மாற்றத்திற்கான சுபபாவனையின் அலையை தீவிர வேகத்தில் பரப்புங்கள். அப்பொழுது உனது எனது என்ற குழப்பங்கள் சமாப்தி ஆகிவிடும். ஸ்லோகன்: தேகம், தேகத்தின் பழைய உலகம் மற்றும் சம்பந்தங்களிலிருந்து மேலே பறக்கக்கூடியவர்களே இந்திரபிரஸ்த நிவாசிகள் ஆவார்கள். ஓம் சாந்தி. तुम बच्चों को तो सर्विस करनी है, जो बाबा कहते हैं सबको ये बताओ कि देखो तुम्हारा एम एंड ऑब्जेक्ट ये है, एक गीता है बढ़िया, ये राजयोग है ना बच्चे। कैसे है राजयोग? बिल्कुल सहज है कि बाप को याद करो तो ये वैसा मिलेगा तुमको। ओम शांति।